கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி மயில்வாகனை எல்லாருமே வந்து அந்த நிலம் இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ பாட்டி ஊர் ஜனங்கன்னு எல்லாருமே அங்கே இருக்கவும், அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த நிலத்தை வந்து தோண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லவும், அப்போ வந்து அந்த நிலத்தை வந்து அவங்க தோண்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது பாரு, நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சந்திரகலாவும் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. இதோட உங்கள் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், எங்கள் அக்கா கிட்டேயே கையெழுத்து கட்டிட்டு இருக்கிறீங்க, இப்போ பாரு ஊர் ஜனங்க அவ்வளோ பேரும் வந்து உங்களை என்ன மாதிரி வந்து அவமானப்படுத்த போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைச்சிட்டு இருக்கவும், அடுத்து தோண்டி எடுக்கும்போது பார்த்தோம்னா அம்மன் சிலை வந்து கிடைக்குது. அம்மன் சிலையை பார்த்ததுமே ஊர்க்க ஜனங்க அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத பாட்டியும் வந்து ஆச்சரியத்தோடு இருக்கவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா சிவனாண்டி முத்துவேல் சந்திரகலா இவங்க மூணருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, நம்ம வச்சது என்னது, இங்க என்னன்னா அம்மன் சிலை கிடைச்சிருக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் அதிர்ச்சியோடு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா சாமி கோயில் நிலத்துல இருந்து அம்மன் சிலை கிடைச்சிருக்குது, இங்க பாருங்கம்மா நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க, அதனாலதான் உங்க நிலத்துல இருந்து இந்த மாதிரிக்கு அம்மன் சிலை கிடைச்சிருக்குது, அந்த அம்மனே வந்து நம்மளுக்கு உத்தரவு கொடுத்துட்டா, ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா, இந்த மாதிரி என்ன நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து அவங்க கார்த்தியும் அவங்க மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்திகிட்ட வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னையா கார்த்தி அந்த அம்மாவே நம்ம நிலத்துல இருந்து கிடைச்சிருக்கா அப்படிங்கவும், உடனே கார்த்தி சொல்றாங்க ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அதிகாரி வந்து பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. பாட்டி எங்களை மன்னிச்சிருக்க பாட்டி, அதாவது எங்களுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான ஒரு தகவல் இருந்துச்சு, அதனாலதான் நாங்கள் இந்த மாதிரிக்கு நாங்கள் நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதனால என்னையா பரவாயில்லை, நீங்க இப்படி பண்ணதுனால தானே அந்த ஆத்தாலே எங்க நிலத்துல இருந்து கிடைச்சிருக்கிறா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கவும், இப்போ ஊர் ஜனங்க அவ்வளோருமே வந்து பாட்டியை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பாருங்கம்மா நீங்க ரொம்பவே வந்து கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அதனால தான் உங்க நல்ல மனசுக்கு ஆத்தாலே உங்க நிலத்துல இருந்து கிடைச்சிருக்காமா, ஆத்தா உத்தரவு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே சிவனாண்டியும் முத்துவேலையும் அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சந்திரகலாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கவும், அப்போ ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா நம்ம வந்து பூமி பூஜையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே, அதான் ஆத்தாலே வந்து உத்தரவு கொடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து பாட்டி வந்து சொல்றாங்க, அதுல தான் ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, சிக்கல் இருக்குதா, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இந்த நிலத்தை வந்து சாமிக்கு அதாவது கோயில் கட்டுறதுக்காக நான் வந்து எழுதி கொடுக்குறேன்னு சொன்னேன், அதில் தான் சிக்கலே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ஊர் ஜனங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த நிலத்தை வந்து நாங்கள் எழுதி கொடுக்கணும்னா நானும் என் மகனும் கையெழுத்து போடணும், அதே மாதிரிக்கு சாமுண்டிஸ்ரீயும் அதே மாதிரிக்கு என் பேத்திங்க எல்லாருமே கையெழுத்து போடணும், மற்ற எல்லாருமே கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் என் மருமக தான் வந்து கையெழுத்து போட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டா, இதனால என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல, அவன் மட்டும் கையெழுத்து போடுறதுக்கு சம்மதிச்சிட்டான்னா இந்த நிலத்தை நாங்கள் உங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருவோம் கோயில் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே ஊர் ஜனங்க எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, சாமுண்டீஸ்வரி அம்மா எதுக்காக அந்த மாதிரிக்கு வந்து கோயில் கட்டுறதுக்காக நிலத்தை எழுதி தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், அப்போ காத்து வந்து சொல்கிறாங்க, நீங்களாம் வந்து எங்கள் அத்தைக்கிட்ட பேசினீங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் அத்தை சம்மதம் சொல்லுவாங்க அப்படிங்கவும், அதனால என்ன நாங்களே வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து அவங்க பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாங்கய்யா நீங்கள் தான் என் மருமகிட்ட பேசி எப்படியாவது சம்மதத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே பார்த்தோம்னா ஊர்க்காரங்க அவ்வளோ பேருமே வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஊர் ஜனங்க அவ்வளோ பேரும் அங்கே போகவும், அப்போ சாமுண்டீஸ்வரி வராங்க, என்னது எல்லாரும் கூடி வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எல்லாம் நல்ல விஷயம் தாமா அப்படின்னு ஊர் ஜனங்க சொல்லவும், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, பரமேஸ்வரி அம்மா வந்து இந்த மாதிரிக்கு கோயில் கட்டுறதுக்காக நிலம் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அதில் நீங்கள் கையெழுத்து போடணுமா, நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அந்த நிலத்தை வந்து எங்களுக்கு வந்து அதாவது கோயில் கட்டுறதுக்காக வந்து முடியும், அதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு அந்த நிலத்தை அவங்க எழுதி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா நான் கையெழுத்து போட வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னமா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த ஊருக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு வந்து தலைவர் பொறுப்புலயே நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல வந்து கோயில் கட்டுறதுக்காக அந்த நிலத்தை நீங்கள் எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுல என்னமா இருக்குது, உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே ஓட்டுலாம் போட்டிருக்கோம்ல அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க ஐயா, உங்களுக்கு வேற என்னன்னாலும் அவங்க எங்கள் அக்கா செய்து கொடுப்பாங்க, ஆனால் அந்த கிழவியோட நிலத்தில் எழுதுறதுக்காக எங்கள் அக்கா ஒன்று கையெழுத்து போட்டு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சாமுண்டீஸ்வரி வந்து இங்கே பாரு சந்திரா நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லவும், சந்திரகலா வந்து அக்காவோட மனசு மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அத்தை உங்ககிட்ட
ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் உடனே நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சாம்பிடிச்சிலே தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ சொல்லுங்க மாப்பிள்ள அப்படிங்கும்போது இங்கே பாருங்க இந்த ஜனங்க எல்லாருமே வந்து உங்களுக்காக ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்காக நம்மளும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டாமா? நீங்கள் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் இப்போ வந்து நீங்கள் செய்யலைன்னா அதுக்கப்புறமா வந்து ஊர் ஜனங்க மத்தியில் நம்மளுக்கு அது ஒரு கெட்ட பேராக அமைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் கோவில் கட்டுறதுக்காக தான் பாட்டி வந்து இந்த இடத்த வந்து எழுதி கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க. அதுவும் ரேவதி குணமானதுனால தான் பாட்டி வந்து இந்த மாதிரிக்கு கோயிலுக்காக வந்து இடத்த வந்து எழுதி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த வேண்டுதலையும் வந்து நம்ம நிறைவேற்றணும்ல. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு தடுங்களாக இருந்துடக்கூடாது. அப்படி நீங்கள் கையெழுத்து போடலைன்னா அப்புறம் ஊர் ஜனங்க மத்தியில் ஒரு கெட்ட பேராக ஆயிரும். கோயிலுக்காக வந்து நிலத்தை சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து எழுதி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு இது ஒரு கெட்ட பேரா உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதை கண்டிப்பாக வந்து சிவனாண்டி வந்து தனக்கு சாதகமாக அவன் பயன்படுத்திக்கிடுவான். அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காக வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி யோசனை பண்ணுறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நம்ம மட்டும் இப்போ கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னா சிவனாண்டி இதை வச்சு ஒரு பிரச்சனையை வந்து அவன் தொடங்குவான். சரி, நான் கையெழுத்து போட்டு கொடுக்க சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கோயில் கட்டுறதுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அந்த கிளவி கூட சேர்ந்து போய் கையெழுத்து போட்டுன்னு சொல்லி நினைக்கும் போது எரிச்சலாக இருக்குது. அப்படிங்கும் போது இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்காக அதை பற்றிலாம் நினைக்கிறீங்க? நம்ம கோயில் கட்டுறதுக்காக நம்ம நிலம் எழுதி கொடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது சரி மாப்பிள்ள, நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க ஊர் ஜனங்கிட்ட சொல்கிறாங்க, நான் கோயில் கட்டுறதுக்காக அந்த இடத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கு நான் சம்மதம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, சந்திரகலா தவிர. கடைசியில் அந்த கார்த்தி நினச்ச மாதிரிக்கே அக்காவோட மனசை மாற்றிட்டான், என்னமோ பேசி எடுத்து அவன் மனசை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஊர் ஜனங்க அவ்வளோருமே சாமுண்டீஸ்வரி கிட்டையும் கார்த்திகிட்டையும் நன்றி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்ததான் வந்து கார்த்தி பாட்டிக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு பேராண்டி, எனக்கு தெரியும் நீ வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதம் வாங்கிடுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜனும் வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ள நீங்கள் உங்களால் தான் வந்து இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சாமுண்டீஸ்வரி நீ நல்ல முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்ததான் வந்து அதுக்குள்ள வேலையெல்லாம் நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து அவங்க அந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க. ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, புருஷா எனக்கு ஒரு ஆசை இருக்குது புருஷா அப்படிங்கும்போது என்னது புருஷா ஒரு ஆசை இருக்குதா, என்ன திடீர்னு ஆரம்பிச்சிட்டியா ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் ஏன் புருஷன்ட்ட தானே நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அதனால என்ன இருக்குது, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி என்ன ஆசை அப்படின்னு சொல்ல அப்படிங்கும்போது ஆமாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு என்னை நீ அழைச்சிட்டு போனதே கிடையாது, உங்கள் வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போக மாட்டியா, எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது உங்கள் வீட்டுக்கு போகணும்னு. அது மட்டும் இல்லாமல் அத்தை இருக்கும்போதே நம்ம போயிருக்கணும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இப்போ மாதிரி என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கவும் இப்போ காத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன முடியாது, நம்ம போனாக்கே அத்தைக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது நம்ம எதுக்காக அம்மா கிட்ட சொல்லணும், அம்மாகிட்ட சொல்லாமல் நம்ம வேற எங்கேயாவது போகிறோன்னு சொல்லிட்டு என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்படிங்கவும் அப்போ காத்து யோசனை பண்ணுறாங்க, என்ன புருஷா என்னை அழைச்சிட்டு போக மாட்டியா அப்படின்னு வந்து ரேவதி வந்து கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரேவதியோட ஆசையை நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தியும் சரி அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா தீபாவதியை தான் காட்டுறாங்க. தீபாவதி வந்து நினைக்கிறாங்க நம்ம வந்து கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு போனோம், ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு வந்து கார்த்தி பற்றின எந்த ஆதாரமும் நம்மளுக்கு கிடைக்கலையே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே சரி கார்த்தி வீட்டுக்கு நம்ம போகலாமா, அப்படி வீட்டுக்கு போனாக்கி நம்மளுக்கு ஏதாவது வந்து துப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி நினைக்கிறாங்க. இதனால அங்கே பார்த்தோம்னா கார்த்தி ரேவதியும் கிளம்புறாங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எங்கே போறீங்க மாப்பிள்ளை அப்படிங்கும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நானும் ரேவதியும் போகிறேன் அத்தை அப்படின்னு சொல்லவும் ரொம்ப நாளே என்னை கூப்பிட்டுட்டு இருக்கிறான், ஆனால் நான் தான் வந்து போக முடியாமல் இருக்கிறேன், இன்றைக்கி போகலான்னு முடிவு எடுத்துருக்கிறேன், அதனால் நானும் ரேவதியும் போகிறேன் அப்படிங்கும்போது சரி மாப்பிள்ள தாராளமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அதே நேரத்தில் அங்கே பார்த்தோம்னா தீபாவதியை தான் காட்டுறாங்க. அவங்களும் வந்து கார்த்தியை வந்து ஃபாலோ பண்ணணும், அதாவது கார்த்தி வீட்டில் இருந்து நம்ம போனோம்னா நம்மளுக்கு கார்த்தி பற்றின ஏதாவது விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே போகிறாங்க. அடுத்து அதே நேரத்தில் கார்த்தி வந்து அவங்க அண்ணி மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இப்படி நானும் ரேவதியும் வாரம் அப்படின்னு. அதனால அங்கே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் விருந்துக்கு தடப்பட எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க மீனாட்சி. அதே நேரத்தில் தீபாவதியும் வந்து அவங்க கார்த்தியோட வீட்டுக்கு வராங்க. தீபாவதி கார்த்தியை பார்த்துருவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.